Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளா டிஃபரெண்டான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பிரெட் சில்லி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 5 மினிட்ஸ்ல நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிரலாம். இது டின்னருக்கு அல்லது பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஸ்நாக்ஸா கூட நம்ம இத சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக நான் 6 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்துர்க்கேன். இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது மெல்ட் ஆனதும் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இதில் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ப்ரெட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். 2 பக்கம் பிரட்டி போட்டு நம்ம ஒரு லைட்டாக கலர் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததும் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக நான் ஒரு கட்டிங் போர்டில் வச்சு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணலாம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் க்யூப் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு கேப்சிகமில் பாதி அதையும் இந்த மாதிரி க்யூப் பண்ணி ஒன்றா சேர்த்து நம்ம சாட்டே பண்ணலாம். இது ஃப்ளேம் ஹையில் வச்சு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் இது ரொம்ப சாகி ஆகாமல் நல்லா க்ரன்ச்சினஸோடு நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இதில் சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இப்போ இது ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு இந்த வெஜ்ஜிஸ் எல்லாமே. இப்போ இதுக்கு தேவையான சாஸஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த சாஸஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீசஸ் இதில் ஆட் பண்ணி கொடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். இந்த சாஸஸ் எல்லாமே இந்த ப்ரெட்டோட நல்லா கோட் ஆகி வரணும். இது நல்லா கம்பைன் ஆனதும் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இது மேலே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டெலிஷியஸ் பிரெட் சில்லி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரியப்படுத்துங்க. அதோட நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.